ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுமி கிச்சன் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நான் ஒரு 4 வெங்காயம், 5 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு போகிற பட்டை இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ குக்கரில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் உள்ளே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நான் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் நம்ம நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறோம், பாஸ்மதி ரைஸில் கிடையாது. ஸோ நான் போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். சால்ட்டை விட கல் உப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. புகை அடிச்சுட்டே இருக்குது, அதனால கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. தென் தக்காளி கொட்டிக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வெறும் மிளகாத்தூள், அது ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2.5க்கு 2.25 கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஸோ நல்லா அதை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாமா? ஸோ நான் ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு குக்கரை மூடிடுவேன். குக்கர் 3 விசில் வந்தக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுக்கலாம். சாரி காய்ஸ், 2 நாளாக வீடியோ போடல, ஹெல்த் இஷ்யூஸ், அதனால நான் போடல. இது நம்ம வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சூப்பராக இருந்தது தக்காளி சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.